சனி சதா பனி சனி சரி கம க தள்ளு தள்ளு தள்ளு. அடியாத்தி, என்னது இது? ஏமா, போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஏத்த மீனா, என்ன நடந்தது? தெரியல பாட்டி. கைத்து பாலத்துல நடந்து வந்துட்டு இருந்தாரு. என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு மயக்கம் வந்துட்டு இருக்கு. நல்ல வேளை கீழே விழுந்திருப்பாரு. நான் பார்த்து காப்பாத்திட்டேன். கடவுளே, நல்ல வேளை. தள்ளுங்க தள்ளுங்க, கொஞ்சம் காத்து வரட்டும். தண்ணி கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? கொண்டாத்தா. பாத்தியா? முள்ள முள்ள இருக்கேனா? ஐயா, இந்த தண்ணி குடி. ஏயா, உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. ஆனா ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. நீ யாரு? பரிசல் ஓட்டுற வீராசாமியோட மக. ராசத்துறையா நீ? அட பாவி, பட்டாளத்துக்கு போன நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு தெரியாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருந்தோம். உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எதையும் சொல்ற நிலைமையில நான் இல்ல. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா விடுங்க ப்ளீஸ். இல்லப்பா, நான் ப்ளீஸ் பாட்டி, அவரை கொஞ்சம் தனியா விடு. நீங்கெல்லாம் போய் வேலையை பாருங்க. போங்க போங்க, வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குல்ல. போங்க. இதான் சாக்குன்னு அப்படி அப்படியே வேலையை விட்டுட்டு வந்து நின்னுக்க வேண்டிய. உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இந்த நிலைமையில நீங்க எங்கேயும் போக வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போங்க. சரிம்மா.
ஆத்தா மகமாயி, இந்த பயல சின்ன வயசுல பார்த்தது. தள்ள தள்ளன்னு தக்காளி பழம் மாதிரி இருப்பான். என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இப்படி உருமாறி போய் வந்திருக்கான். ஒன்றும் புரியலையே. வாங்கய்யா, அம்மா போய் ஒரு சேர் எடுத்துட்டு வா. பட்ட பகல்ல வீட்டை திறந்து போட்டு எங்க போயிட்டீங்க எல்லாரும்? நம்ம வீட்டுக்குள்ள எந்த களவாணி பைய வரப்போறான்? களத்து மேட்டுல ஒரு பையில ஒழுங்கா வேலையே பார்க்க மாட்டேங்கிறானுங்க. கண்ணுல விளக்கண்ணை ஊத்திக்கிட்டுல பார்க்க வேண்டியதா இருக்கு. அதான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்தேன். உட்காருங்க. ஆமா, என்ன எதுக்கு அவசரமா வர சொன்னீங்களாமே? எதுக்கா வர சொன்னீங்க? அது என்னன்னா, ஏத்தா சோசியர் வந்திருக்காருல, அவருக்கு காபி போட்டு எடுத்துட்டு வா போ. இந்த தாயம்மா போனா பத்தி விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சிங்களா? இல்ல பெரியாத்தா, அவங்கள பத்தி எந்த தகவலுமே கிடைக்கல. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் உயிரோட இல்லையோன்னு தான் தோணுது. இல்ல ஜோசியரே, இல்லன்னா என் பிள்ளைய அந்த முனியனுக்கு பணம் கொடுக்கணும். அவங்க பேரை சொல்லிதானே அந்த பையன் மிரட்டி பணத்தை வாங்கிட்டு போறான். பெரியாத்தா, சொல்றதுக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்ன? தாயம்மா பவுனா சாவுக்கும் சொக்கலிங்க ஐயாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கணும். அத சொல்லி மிரட்டித்தான் அந்த முனியம் பையன் அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு போறான். ஐயாவும் இந்த உண்மை எங்கடா வெளியே தெரிஞ்சிட போதோன்னு பயந்துதான் அவனுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல, இருக்காது. என் புள்ள அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இருக்க கூடாதுங்கிறதா என்னோட ஆசையும். ஆனா உண்மை வேற மாதிரில இருக்கு. பெரியாத்தா, இந்த பவுனா தாயம்மா பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணும்னா சொக்கலிங்க ஐயாவே மனம் திறந்து அந்த உண்மையை வெளியே சொன்னாதான் உண்டு. அவன் சொல்ல மாட்டாயா, அவன் சொல்ல மாட்டான். அவனை சொல்ல வைக்கிற சக்தியும் எனக்கு கிடையாது. நீங்க ஏன் வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? காலம் வரும், அப்ப அந்த உண்மையெல்லாம் தானா வெளியே வரும். நிம்மதியா இருங்க. ஏன்பா, நான் ஒத்தையா கிடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கேனே, கூட மாட வந்து சமையலுக்கு ஒத்தாசை பண்ணக்கூடாது? ஒத்தாசை பண்றேன்னு சொல்லி சமையலுக்கு எடுக்க விரும்பல, அதான் ஓரமா ஒதுங்கிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு பதிலை வச்சிருப்பிய. சரி சரி, இனிமே நான் சமையலை நானே பார்த்துக்கிறேன். நீ போய் பரிசல் ஓட்டு. பரிசல் ஓட்டு தான் நான் படிக்க வச்சிங்களா? ஏன் படிச்சவன் பரிசல் ஓட்டக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? எனக்கு பிடிக்கலப்பா. நான் மிலிட்டரியில் சேரணும். என்னைக்கு விளம்பரம் வருதோ அன்னைக்கு நான் இங்கேருந்து ஓடியே போயிடுவேன். அப்ப நீ வேலைக்கு போய் எனக்கு எந்த வித பிரயோஜனமும் இல்லை. ஏன்? டேய், பட்டாளம் போறவனுக்கு வீட்டு நினைப்பு எப்படா வரும்? அதெல்லாம் வரும் வரும். லீவு கிடைக்கும் போது ஒன்று வந்து பார்த்துட்டு போறேன். சரி, அது வரைக்கும் பரிசல ஓட்டு வந்து. இது பாருப்பா, இப்படி பகல் கனவுலாம் காணாத. என் உயிரே போனாலும் சரி, நான் பரிசெல்லாம் ஓட்ட மாட்டேன். இதா பாருடா. பவுனா, என்ன விஷயம்? பக்கத்து வீட்டு பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல. அக்கறைக்கு போய் தான் வைத்தியரை கூட்டிட்டு வரணும். அதான் அப்பாவை கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்பா எதுக்கு? நானே வரேன்.
ஊருக்கு ஒன்றுன்னா ஒத்தாசை பண்ணுறதுக்கு உடனே புறப்பட்டுருவானே. வரேன்ப்பா வாங்க. ஆ. தாயம்மா புவனா சாவுக்கும் சொக்கலிங்க ஐயாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கணும். சொக்கலிங்கம். இப்போ எதுக்குயா இவ்வளோ அவசரமாக பஞ்சாயத்தை கூட்டினீங்க? நம்ம ஊரில் பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. அதில் தலைவர் பதவிக்கு நம்ம நரசிம்மனை நிப்பாட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நமக்குள்ளே போட்டி எதுக்குப்பா? நம்ம ஊருக்கு என்னென்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொன்னால் செஞ்சுட்டு போகிறோம். ஆமாய்யா, அதான் சரி. எதுக்கு வெட்டியா தேர்தலாம்? நம்ம நரசிம்மனையே ஏகமனதா தேர்ந்தெடுத்துடலாமே. அதுக்கு தயா அவங்க எல்லாரையும் வர சொன்னேன். உங்கள் எல்லாருக்கும் சம்மதம் தானே? என்னங்க ஐயா எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் கிழிச்ச கோட்டை நாங்கள் என்னைக்கு தாண்டி இருக்கோம்? உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கய்யா. இப்போ உங்கள் எல்லாருடைய விருப்பப்படி நரசிம்மனையே பிரசிடென்ட் ஆக்கிடலாம். அப்போ சபை கலையலாம். ஒரு நிமிஷம். தேர்தல்லாம் போட்டி இருக்கணும். ஊர் மக்கள் யார் விரும்புகிறாங்களோ அவங்கள சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கட்டும். அதான நாகரிகம். இங்கே தான் போட்டியே கிடையாதப்பா. போட்டின்னு வந்தால் ஊர் ரெண்டு பட்டு போயிடும். அதுக்காக தான் ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஊர் நன்மையை கருதி நரசிம்மனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதெல்லாம் தப்புங்க. ஊர் பெரிய மனுஷன் நீங்கள். அதான் வேறு வழியே இல்லாமல் எல்லோரும் தலையாட்டுறாங்க. அவங்க உள் மனசில் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீ என்ன சொல்ல வர்ற? போட்டி வேணுன்ற, எல்லாரும் சுதந்திரமாக ஓட்டு போடணும்னு சொல்கிறேன். அதான் ஏகமனம் தான் நரசிம்மனை தேர்ந்தெடுத்துட்டாங்களே. நரசிம்மனை எதிர்த்து யார் போட்டி போடுவா? யாருமே நிக்கலன்னா நான் நிக்கிறேன். நானா நரசிம்மனாங்கிறது ஊர் முடிவு பண்ணட்டும். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்.